ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் அண்ட் ட்ராவல் vlogs. இந்த வீடியோவில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மினியேச்சர் ஆம்னி பஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஃபுல்லாகவே ஆச்சு இந்த மாதிரி டீட்டெயிலாக செய்கிறதுக்கு. இது ஒரு உண்மையான ஒரு பஸ்ஸோடைய ஒரு குட்டி வெர்ஷன். அதில் நீங்கள் அந்த பஸ் எப்படி பார்க்குறீங்களோ அது வந்து அப்படியே நாங்கள் மினியேச்சர் பண்ணியிருக்கோம். இதோடைய டிசைன் எல்லாமே நான் மேக் பண்ணது. அந்த டிசைன் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு வந்து டிசைன் கொடுத்தது. அண்ட் பஸ்ஸோடைய ரெஃபரன்ஸ் வேறு இருந்தாலும் அண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் ஐடியா அண்ட் டிசைனில் இருந்து. இது ஒரு 2+1 ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸு. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து கீழேயும் ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் இருக்கும், மேலே ஒரு ஸ்லீப்பர் டெஸ்க் இருக்கும். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா அது எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சௌக்கியபுரம் டு சென்னை. ஸோ இது திசைன்விளை ரூட்டில் இருந்து திருநெல்வேலி. ஸோ அந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸு தான் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த பஸ் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு பிரகாஷ் வேகா மாடல் பஸ்ஸு. இது ஃபுல்லாகவே மெட்டல் பாடி இல்லை, இது ஃபுல்லாகவே ஃபோம் ஷீட்டு. அந்த ஒரிஜினல் பஸ்ஸில் கொடுக்குற அத்தனை மெட்டீரியல் ஒர்க் எல்லாமே இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பேட்ரி பாக்ஸு, லக்கேஜ் வைக்கிற இதில் இருக்கட்டும், அந்த ஃபுல்லி ஏர் சஸ்பென்ஷன் இருக்கட்டும், அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா அது என்னுடைய ஓன் வெஹிக்கிளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பிகாஸ் இது ஒரு கஸ்டமைஸ்டு பஸ் அப்படிங்கிறதுனால நாங்களே கொடுத்த நம்பர். அதேமாதிரி வீல் பார்த்திங்கன்னா அதில் வீல் கப்பு, அதேமாதிரி கீழே அடியில் வந்து ஸ்பேஸு. அண்ட் இது ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸுக்கு எந்த லெவலில் இருக்குமோ அதையே நம்ம குட்டியாக பண்ணுறோன்னா எப்படி இருக்குமோ அந்த ரேஷியோ. ஸோ இந்த வெயிட் பார்த்திங்கன்னா 5 kgs கிட்டே இருக்குது. லைட்டுக்கு அடாப்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, நான் அதை தனியாக காட்டுறேன். அண்ட் உள்ள கேபினில் பார்த்திங்கன்னா டிரைவர் சீட் இருக்குது. டிரைவர் கேபின்குள்ளே நான் லைட் போட்டு பின்னாடி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிரைவர் கேபினில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது லைட் ஃப்ரண்ட்டில் போட்டேன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த பஸ் நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ரொம்ப இயர்ஸாக நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ ஒர்க் வரைக்குமே ஆம்னி பஸ்ஸில் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வந்து ஓனர் ஆகணும், நம்மளும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது நம்மளை மாதிரி நார்மல் ஆளுங்களுக்கு முடியாது, அதுக்கு ரொம்ப செலவாகும். அதனால் ஸோ என்னுடைய ஆசைக்காக நான் இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேசிக்காகவே எனக்கு மினியேச்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி விஷயங்கள் வந்து சின்னதாக பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மினியேச்சர் பண்ணது தான் இந்த பஸ்ஸும். இது கிட்டத்தட்ட 1 month ஆச்சு செய்கிறதுக்கு. அண்ட் இது என் கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 months ஆச்சு. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை ஒர்க் பண்ணது வந்து நான் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன பண்ணணும், என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு. அவங்களும் சூப்பராக எனக்காக பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப டைம் எடுத்து. இந்த பஸ்ஸோடைய லென்த் பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர். கிளாஸ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து கிளாஸ் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ஷீட்டு. பேக் சைட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ், டேஞ்சர் லைட் அண்டு பின்னாடி இருக்கிற டிசைனிங் ஸ்டிக்கர் அண்ட் நம்பர் எல்லாமே நைட்டில் நீங்கள் பார்த்தா கூட அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நாட் ஓன்லி பேக் சைடு, ஃபுல்லாகவே நமக்கு நைட்டு நீங்கள் செல்ஃபில் ஆர் ஷோகேஸ் இதுலையா வச்சுட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஷைனிங் அந்த ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வீல் வந்து லெஃப்ட்டு அண்ட் ரைட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ தட் நீங்கள் பஸ்ஸை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமோட் இல்லை, பட் நீங்கள் மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக லைட் போட்டு பார்ப்போம். லைட்டு பார்த்திங்கன்னா கீழே அடாப்டர்ஸ் இருக்கும், 3 அடாப்டர் கீழே இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா நைட் லைட்டு அண்ட் ஒன்று நார்மல் லைட்டு அண்ட் ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ 3மே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். அதே மாதிரி கண்ணாடியில் இருக்கிற யூஆர்எல் அண்ட் பஸ்ஸில் இருக்கிற யூஆர்எல் எல்லாமே என்னுடைய ஓன் ஆசைப்படி நான் விருப்பப்பட்டு போட்டது. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டு போட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபுல் லைட்டு, இது வார்ம் ஒயிட் லைட்டு. இது பார்த்திங்கன்னா எப்படி ப்ரைட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே அழகாக உள்ள க்ளீனாக தெரியுதா, உங்களுக்கு நீட்டாக தெரியுதா சீட்டு. பின்னாடி அந்த மெடிக்கல் பாக்ஸு அண்ட் ஸ்டீரிங், அதுக்கு பின்னாடி டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிற இது சைடு லுக்கு. இந்த சைடு லுக்கில் பார்த்திங்களா லைட்டிங் வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ பேட்ரி அண்ட் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ
நல்ல நைட் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். டே வியூவே காட்டிலும் உள்ளே இருக்கிற சீட்டு, அந்த சீட்டுக்கு மேலே இருக்கிற லேடர் எல்லாமே மேலே ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸு சூப்பராக பக்காவாக இருக்கா. நைட் வியூவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டுறதை விட அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடிஞ்சிச்சு. பஸ்ஸில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த இதெல்லாம் நைட்டில் நம்ம பார்க்கும்போது அதுவே ஒரு சின்ன ஹாப்பி மூமெண்ட் க்ரியேட் பண்ணிச்சு. உள்ளே இருக்கிற எல்லா ஸ்லீப்பருக்குமே ஒவ்வொரு லைட்டு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லைட் போட்டிருக்கோம். பார்த்திங்களா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுல் லைட்டையும் போட்டுட்டு பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்திங்களா, ஸோ ஒரு ரூமுமே ஃபுல்லாக வந்து நைட்டில் வந்து ஃபுல் லைட்டை நம்ம எப்படி ஒரு பஸ்ஸில் எப்படி பார்க்குறோமோ அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நான் உள்ளே வந்து கோச்சுக்குள்ளே இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்லி ஃப்ரண்ட் லைட்டு. இப்போ ஃப்ரண்ட் லைட் மட்டும் பாருங்கள். அந்த ஃப்ரண்ட் லைட்டே எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த நைட் வியூவில் பாருங்கள். ஸோ அந்த எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு. இப்போது வந்து இது அனதர் லைட்டு. இது வந்து நைட் லைட். ஸோ பேசஞ்சர்ஸ் தூங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் லைட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்லீப்பர் பக்கத்துலேயும், அதாவது ஒவ்வொரு பெட்டு பக்கத்துலேயும் ஒவ்வொரு லைட் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ரியல் பஸ் ஃபீலே நமக்கு வந்துச்சு. அந்த பஸ்ஸே நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸுக்காக. இப்போ நம்ம பார்க்குறது நைட் லைட் ப்ளஸ் ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ இந்த காம்பினேஷன் பாருங்கள். இதுவுமே அவ்வளோ பக்காவாக இருக்குது. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா சைட் வியூ. இதுவும் நீங்கள் நேரில் இருந்து பார்க்கும்போது ஒரு அவ்வளவு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஸோ இந்த பஸ்ஸை நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க்கு என்ன அளவுக்கு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த லைட்டு, முன்னாடி கிளாஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக லைட்லாம் ஆன் பண்ணி, அதாவது ரூமுடைய லைட்ஸ் ஆன் பண்ணி நம்ம பார்க்குறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நான் சொன்னேன்ல வீல் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு. ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதேமாதிரி டிரைவர்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு அதுவும் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து கேபின் இன்சைட். ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் மேட் கொடுத்துருக்கோம். பஸ்ஸோடைய டிசைன் ஸ்டிக்கரிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஆரஞ்சு வர்றதுனால. இன்சைடு பார்த்திங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இந்த பஸ்ஸு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பஸ்ஸு ஆர் சம் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஓனராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். நானும் ரொம்ப வருஷமாக சென்னைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் பஸ்ஸெலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தனியாக இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் வந்து நம்மளாம் காமன் பீப்புள். ஸோ நம்மளால் இதெல்லாம் முடியாது. அதனால் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது நம்மளுடைய எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில நாட்கள் நம்மளால் டிக்கெட் நம்ம நினச்ச மாதிரி போக முடிஞ்சிருக்காது பிகாஸ் ஆஃப் டிக்கெட் ரேட்டு. அதனால் ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து யோசித்து பார்ப்பேன். நம்மளும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி பஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம், நம்மளும் ரன் பண்ணலாம் அப்படின்னு. பட் எனிவே இது என்னால் முடியாது. என்னுடைய தகுதிக்கு இது கரெக்டும் இருக்காது. ஸோ அந்த இதனால தான் நான் செஞ்சது. ஸோ இந்த டிசைன் தாங்க நான் செஞ்சது. நானாக க்ரியேட் பண்ணி நானாக வரைஞ்சி, ஸோ அந்த டிசைன் மூலமாக தான் இந்த பஸ்ஸை நாங்கள் உருவாக்கினோம். இது என்னுடைய செல்ஃபில் இப்போ வச்சுருக்கேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. டெய்லியும் அப்படி பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரீம் குட்டியாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு நாள் என்னால் முடியும், நம்மளும் பெரிய ஆளாக வரலாம், ஒரு பிஸ்னஸ் நம்ம நினச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அவ்வளோதாங்க, வேறு எந்த மோட்டிவும் கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி சிலருக்கு ஜேசிபி பிடிக்கும், சிலருக்கு பஸ்ஸு, லாரி, ட்ரெயின் அப்படின்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.